இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது கொள்கை அடிப்படையிலும் சரி, தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி ஏற்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் மிக முக்கியமான ஒன்று. நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த 5 ஆண்டு கால ஆட்சி நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதும், கடந்த கால 10 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத ஆட்சி அகலப்பட வேண்டும் என்பதற்குமாக நடைபெறக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளிலே எல்லா தரப்பு பட்ட மக்களும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக சிறுபான்மையினர்களுக்கு எதிரான சட்டங்களாக இருக்கலாம், மீனவர்களுக்கு எதிரான சட்டங்களாக இருக்கலாம், விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களாக இருக்கலாம், இப்படி அனைத்து தரப்பு பட்ட மக்களுடைய வாழ்வுரிமையை ஒடுக்கக்கூடிய ஏராளமான சட்டங்களை இயற்றி கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் சிவப்பு கம்பளத்தை விரித்த இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி அகற்றப்பட்டு ஒரு சமூக நீதியை காக்கிற, சமத்துவத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியின் கீழ் ஒரு நல்ல ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, 2 செய்தி தான். நல்லாட்சி என்பது நம்முடைய முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த இந்த 5 ஆண்டு கால திட்டங்களை நாம் எடுத்து சொன்னாலே போதும், மீண்டும் இந்த ஆட்சி தொடர்வதற்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஆலோசனை கூட்டத்திலே இங்கே கொள்கை ரீதியாக பல்வேறு தோழர்கள் இங்கே பல கருத்துக்களை முன்வைத்தார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் திராவிடத்திற்கும் திராவிடத்திற்குமான போர் தான் இருந்தது, நடைமுறை சிக்கல் தான் இருந்தது, கொள்கை ரீதியான பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு முழுக்க முழுக்க கொள்கை ரீதியான சித்தாந்தத்தை கால்பதிக்க பிஜேபி பல வகைகளில் முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை பிஜேபியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஏஜென்டாக இருக்கக்கூடிய முதல்வர்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். அதற்கு எடப்பாடியார் அவர்கள் தன்னை ஒப்புக்கொண்டார்கள். மாண்புமிகு தளபதியார் அவர்கள் செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு என்கிற கொள்கை முழக்கத்தை இன்னும் பறைசாற்றும் விதமாக எல்லா நிலையிலும் ஒரு சமரசம் இல்லாத ஒரு கொள்கைவாதியாக நம்முடைய தலைவர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட கொள்கை ரீதியான ஆட்சியும் நடைமுறையில் இருக்கிற நல்ல திட்டங்களை கொண்டு வருகிற ஆட்சியும் தொடர்வதற்கு நாம் அனைவரும் நம்மால் இயன்ற உதவிகளை, இயன்ற பணிகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களிடத்திலே பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள், சிறுபான்மையின மக்களிடத்திலே தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். இப்படி ஒரு சில இயக்கங்கள் கொள்கை ரீதியான சார்ந்து பணி செய்வார்கள். எங்களை போன்ற சமூக பிரதிநிதிகளாக அதே சமயத்தில் கொள்கைகளை முன்வைத்து களமாடுகிற இயக்கங்களும் இங்கே ஏராளமாக இருக்கிறார்கள். எனவே கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக பிஜேபியும் அதிமுகவும் ஒரு சக்தியை பெற்றிருக்கிறது அல்லது பல இடங்களிலே வெற்றியை பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் இந்த தோற்றத்தை உடைப்பதற்கு கொங்கு மண்டலத்திலே பெரும்பான்மையாக இருக்கிற பட்டியலின மக்கள் வெறும் வாக்கு செலுத்துகிற மக்களாகவே இருக்கிறார்கள். விசுவாசத்தின் அடிப்படையிலே அல்லது கடமையின் அடிப்படையிலே வாக்கு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். எனவே கொங்கு மண்டலத்திலே அடர்த்தியாக இருக்கிற இந்த பட்டியலின மக்களை ஒரு கொள்கை சார்ந்த திராவிட இயக்க கொள்கை சார்ந்த மக்களாக இவர்களை மாற்றுவதற்கு எங்களை போன்ற இயக்கங்களால் தான் முடியும் என்பதை பெத்த பணிவோடு இங்கே நான் சமர்ப்பிக்க அல்லது கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே எங்களை போன்ற இயக்கங்களை இந்த விளிம்புகளை மக்கள் மத்தியிலே தேர்தலை மட்டுமல்ல கொள்கை ரீதியான மக்களாக அவர்களை தயார்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு எங்களை போன்ற இயக்கங்களை மிக மிக அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதோடு கூட்டணி வைத்திருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய கருத்து. குறிப்பாக அருந்ததியர் சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிற இயக்கங்களுக்கு இந்த தேர்தலிலே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி ஒரு சின்ன ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் நாங்கள் எல்லாம்
கொள்கை சார்ந்து நிற்கிற காரணத்தினால் நம்மை திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றி ஒரு கொள்கையான இயக்கம் இங்கே ஆள வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதையெல்லாம் கடந்து மிக தீவிரமாக, ஒருவேளை நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி இருந்தால் கூட, ஒருவேளை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருந்தால் கூட குறைந்தபட்ச வேலைகள் தான் செய்ய திட்டமிட்டிருந்தோம். வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதால் அதிகபட்சமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இங்கே நாங்கள் சொல்கிற கருத்து. அந்த அடிப்படையில் இந்த மக்களை ஒரு கொள்கை சார்ந்த அணியாக திரட்டுவதற்கு, இந்த மக்களை ஒரு திராவிட இயக்க கோட்பாடுகளுக்கு அணிதிரட்டக்கூடிய மக்களாக திரட்டுவதற்கு களப்பணி செய்கிற எங்களை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ் புலிகள் கட்சி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற விகிதத்தில் ஏறத்தாழ 150 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளரை அறிவித்திருக்கிறோம். இந்த தேர்தலிலே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 7 பேர் கொண்ட குழுவை மாவட்ட குழுவாக நியமனம் செய்திருக்கிறோம். அந்த சட்டமன்ற தொகுதியுடைய மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்கள், எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது, அங்கு எந்த பகுதியில் எல்லாம் நம்முடைய கட்சி இருக்கிறது என்கிற ஒரு புள்ளி விவரத்தோடு முடிந்தளவிற்கான தேர்தல் பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே தோழர்கள் சொன்னதை போல எங்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கி எங்களை அதிகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை தேர்தல் வியூகத்திற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சொன்னாலும் கூட தேர்தல் வியூகத்திலே என்ன பணிகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கட்டளையிட்டால் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு 100 விழுக்காடு மக்கள் சக்தியை திரட்டி திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லுவதற்கு, இந்த கூட்டணி வெல்லுவதற்கு எங்களால் முடிந்த எல்லா பணிகளையும் மேற்கொள்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. கொடுக்கிறேன். இங்கே அனைத்து கட்சி தலைவர்களும் பல்வேறு கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டார்.